பிக் பாஸ் லைவ்ல நடு இரவுல பிக் பாஸ் வந்து ஒரு கொளுத்தி போட்டிருக்காரு ஒரு விஷயத்த. அது நாளைக்கு பூகமா வெடிக்க போகுது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து திவாகர் ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்கார். இதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போக விரும்பல அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கார். அதுக்கு சபரியும் சில அட்வைஸ்லாம் கொடுத்திருக்கார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஃபைனலா ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். டாப் 2 பாட்டம் 2 அன்அஃபிஷியலில் இருக்கிற நிலவரங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும், வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நைட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்தோடனே ஒரு லெட்ரு வருது. பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நேற்று அப்படி தான் அங்கே இது பிக் பாஸ் வீட்டோட லெட்டர் அனுப்பிச்சு அவங்க ஒரு டிசிஷன்லாம் பண்ணாங்க. நம்ம ஃபுட்டை கூட அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், அவங்க சொல்கிற ஃபுட்டை கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்றத நைட்டு முடிவு எடுத்தாங்க. இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸுக்கு ஒரு புக்கை அனுப்பிச்சு விட்றாரு. அங்கே லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு அந்த கிராசரிஸ்லாம் வைக்க சொல்லும்போது அந்த லெட்டர் வந்தவொடனே டவுட் வந்துருச்சு. பிக் பாஸ் இந்த லெட்டர் அனுப்புறாருனா ஏதோ ஒன்று தப்பாக பண்ணியிருக்கோம், இதில் ஏதோ ஒன்று இருக்குது, அப்போ இந்த ரூல்ஸை திரும்ப படிங்கன்ற மாதிரி ரூல்ஸை படிக்கிறாங்க. படிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ரூல்ஸை படித்தோடனே அங்கே பிரச்சனை என்னென்னா, பாரு அவங்க சொல்கிறத கேட்கணும், இன்னொரு பக்கம் அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கலாம், கொண்டாடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பொறாம கூட காட்டலாம் அப்படின்ற ரூலுமே சூப்பர் டீலக்ஸோட பாயிண்ட்ல இருக்கு. இந்த 2 பாயிண்ட் எங்க படிச்ச உடனே அப்பயே பார்வதிக்கு அப்படியே தட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்புறம் ரம்யா ஜோ போய் ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. அதை படிச்சுட்டு பெருமைப்படுவதும் இதுபடுவதும் எங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த ரீதியில திரும்ப படின்னு அந்த பாயிண்ட்டை படிக்க வச்சுட்டு ரம்யா ஜோ ஓப்பனா ஒரு பாயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க பண்ணது தப்பே கிடையாது, சுபிக்ஷா பண்ணதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, அந்த ரூல் படி அவங்க பண்ணது அனைத்துமே சரிதான் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ண உடனே கனி சொல்றாங்க அவங்க பண்ணது சரிதான், ஆனால் நாங்கள் அஃபண்ட் ஆகக்கூடாதுன்னு ரூல் புக்கில் போடலையேன்ற மாதிரி பணியும் வேலிடான பாயிண்ட்டை பேசுகிறாங்க. பட் அவளை தப்பு நான் சொல்லுங்க, நீங்கள் யாருமே சொல்ல, அவள் பண்ணது சரின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அவள் பண்ணது சரின்னு சொன்னால் இன்டைரக்ட்லி கனெக்டட் டு நீங்கள் பண்ண தப்பு தான் அப்படின்ற மீனிங் வருதுல்ல, அது ஒரு பக்கம் நிற்குது. அது ஒரு பக்கம் தெரிஞ்ச உடனே பார்வதி ஆஹா இதுக்கப்புறம் உஷாராயிக்கணுன்ற மாதிரி உள்ளே போயிட்டு திவாகர் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே ரெடி ஆயிரணும்னா பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிரணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க திவாகர் கிட்ட. முடிவாயிட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பனிஷ்மெண்ட்டை வச்சு செய்ய போகிறாங்க. இந்த புக்கு அமைச்சதுலேயே தெரிஞ்சு போச்சு, எதாக இருந்தாலும் வாங்கிக்க ரெடி ஆயிருக்கணும், பட் நான் கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எனக்கு மாற்று கருத்து இருந்து அதனால் நான் வந்துட்டேன், வேற என்ன பண்ணுறது, வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி இதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்து மறப்போம் மன்னிப்போன்னு மன்னிப்பு கட்டலான்னு இருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி கன்க்ளூஷன் வந்துடலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கேமரா கிட்ட பனிஷ்மெண்ட்டை பார்த்து கொடுங்க பிக் பாஸ், பார்த்து கொடுங்கன்னு. பார்த்து கொடுக்குறதுலாம் வீக்கெண்டில் தரமாக கொடுப்பாங்க பார்வதி, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட நினப்பாக இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து சபரி உள்ள வராப்புல, உள்ள வந்தோடனே திவாகர் கிட்ட பேசுறாப்புல, திவாகர் அண்ணன் நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, அவன் அப்படிதான் பிஹேவ் பண்றான்னா நீங்க போவாதீங்கன்னும் போது அவர் என்னப்பா பேசுறாரு, இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல்கள் இல்லையா, குத்துறது அடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசமாக பேசுவது, என்கிட்ட நோண்டுவது, இதெல்லாம் பண்ணிருக்காரு. நான் அப்படியாப்பா பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேனா அப்படின்னும் போது கரெக்டுண்ணே. அதையும் நான் அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், வாயா போயான்ற வாடா இதெல்லாம் பேசுற, அப்புறம் ஏன்டா அவர் கூட போய் ரீல்ஸ் பண்ற, இதெல்லாம் பண்றேன் நான் கேட்டேனே அப்படின்னும் போது அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு. கரெக்டு தானே மக்களே, ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம விலகி இருக்கணும், விளக்காம அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவங்களே நோண்டிக்கிட்டு சுரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்குது ரொம்ப தப்பு. அதுலேயும் குறிப்பாக கமருதீனை பற்றி சொல்லவா வேணும், இருக்குதுலேயே வந்து அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், என்னையே ரிப்பீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க தெரியாமல் அவர் அப்படி பண்ணால் நான் அதோட கீழே போய் பண்ணுவேன்ற மாதிரி இறங்கி போவார். சும்மாவே ஈகோ ஹர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணிருக்காரு. இது இப்பயே இருக்குது. ஸோ வீக்கெண்டில் ரோஸ்ட் ஹெவியாக இருக்கும், அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணலன்னு வச்சுங்க, இன்னும் மேலுக்கு மேலே போவார் போல இருக்கு அவரே. அந்த அளவுக்கு தான் இவரோட நிலைமை. அதுலேயும் தெளிவாக சொல்லிட்டார் சபரி, நீங்கள் போவாதீங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பாருங்கண்ணே அப்படின்றதையும் சொல்லிட்டு, நீங்கள் பிரவீன் காந்தி அண்ணனை பற்றி பேசினதும் எனக்கு பிடிக்கல அப்படின்றதையுமே சொல்லிடுறாரு சபரி. ஏன்னா அவர் நம்மளோட வயசில் மூத்தவர், வயசுக்கான மரியாதை இருக்குல்ல, அதனால் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கண்ணே. இப்போது நீங்கள் உங்களோட கீழே இருக்கும்போது உங்களை இப்படி பேசினா எப்படி இருக்குது, அதே மாதிரி நீங்கள் பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எப்பா சும்மா இருப்பா நீ வேற, அவர் என்ன தெரியுமாப்பா பண்ணார், ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும்ப்பா, அவருக்கு ஒரு பயம், ஒரு முடிவே சொல்லாமல் இப்படி அப்படி டபுள் சைடு கேம் விளையாடிட்டு இருக்கார், நேச்சுரல் இல்லாமல் இருக்கார். அவர்கிட்ட நம்ம போய் பேசணுமா, இது பண்ணணுமா, அவர் சரியில்லைப்பா, இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியதை பார்த்து சொல்ல, நான் சொல்லிட்டேன்ப்பா அவரோட பிஹேவியர் அப்படிதான்ப்பா இருக்குன்னு. ஆனால் அது நம்ம உண்மைதான் மக்களே, அவர் ஏதோ தனி உலகத்தில் இருந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஏதாவது வேற எதனா ஒரு கான்டெக்ட்ல வந்து பேசிட்டு இருப்பார், அந்த மாதிரி சம்பவங்களை நடத்து கொண்டு இருப்பார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லியாச்சு, நீங்கள் அவங்க பக்கமே போகாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, உங்களுக்கு ரீல்ஸ் பண்ண தோணுதா, உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களுக்கு கூட இருக்கவங்களை மட்டும் பண்ணிக்கன்ற சபரி சொன்னோன்னே கண்டிப்பாக நான் அதான் பண்ண போகிறேன், அது கூட தான் இருக்க போகிறேன்.
நான் ஆல்ரெடி அவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவங்க தான் வந்து என்ன நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே திவாகர் சொல்றாரு. அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. பார்வதியும் உசாரா சொல்றேன், அண்ணா இதுக்கப்புறம் நீ என் பக்கமும் வந்துடாது, ஏன்னா பார்வதி எதிராக வந்து நான் தான் போய் ஹெல்ப் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சம்பவம் நடந்ததுல, அதுவே பார்வதி மாட்டிக்கிட்டான்ற ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்டயும் பார்வதி கொஞ்சம் உசாரா இருக்கணுன்ற முயற்சியிலும் ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஓட்டிங் அனலைசிஸ்குள்ள வருவோம். எல்லாரும் திவாகரை வாரம் எலிமினேட் பண்ணிடலாமா, வீட்டுக்கு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டே போன நம்மளும் அப்படிதான் நினைச்சிருப்போம், மக்களும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒன்று பண்ணீங்க பார்த்தீங்களா, இங்க இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி கீழே இருந்து ஒரு டப்பு 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 டப்புன்னு தூக்கின்னு போய் அப்படியே உச்சியில் உட்கார வச்சிட்டீங்கடா. அந்த நிலமையில தான் இருக்கு. அன்அபிஷியலையும் சரி அபிஷியலையும் சரி திவாகர் தான் லீடிங்ல இருக்கார். அன்அபிஷியல இன்னைக்கு நைட்டு லீட் ஆனார் பிகாஸ் ஆஃப் கெமி, அப்புறம் கமருதீன், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டியால. அபிஷியல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. நேற்று வரைக்குமே திவாகர் மற்றும் கீழே இருந்த ரெண்டாவது நபருக்குமே கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், மேலே கீழேன்னு ரேஸ் போயிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் திவாகருக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் இருக்கிற ஓட்டு டிஃபரன்ஸ் பெருசாக இருக்கு. அந்த அளவுக்கு ஓட்டுகள் குவிந்து இருக்குது திவாகருக்கு அப்படின்னு. இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு 3 நாள் தானே ஆகுது. இந்த 3 நாள் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் வைக்க வச்சிட்டீங்க. விட்டா ஃபினாலே வரையும் கூட்டு போயிருவீங்க போல, டைட்டிலும் தூக்கி கொடுத்துருவீங்க போல. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இருக்கிற வரையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. முதல் இடத்தில் திவாகர் தரமான சம்பவத்தோடு இருக்கிறார். ரெண்டாவது இடத்துல அன்அபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஸோ ஆதிரைக்கும் திவாகருக்கும் 1000 தான் டிஃபரன்ஸ், பட் அஃபிஷியலில் வேற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. மூணாவது இடத்துல வியானா. ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஆதிரை டிசர்விங் தான். 4 பாயிண்ட் பேசினாலும் நச்சு, நான் அவ்வளோ பேச மாட்டேன், நான் பேசினா நீங்கள் யாரும் திரும்ப பேச முடியாது, அந்த மாதிரி பாயிண்ட்டை போட்டு போயிடுவேன்ற மாதிரி தரமான செக்மெண்ட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஆதிரை. அடுத்து வியானா, எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்ல எனக்கு இந்த பொண்ணு நடிக்குதா அப்படின்ற எனக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்குது மக்களே. அந்த பொண்ணு பேல மட்டும், மற்றவங்க மேலே அவ்வளோ வர மாட்டேங்குது, ஆனால் அந்த பொண்ணு பேல மட்டும் அப்படி வருது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாமே கரெக்டாக பேசுகிறாங்க. பட் அதில் நிறைய மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வருது. உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள். 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்து 4வது இடத்துல பிரவீன் அவர்கள். இவரை பற்றி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் மற்றவங்களை பார்த்து இப்படி சொல்லுவார். ஆனால் ஒரு சில இடங்களில் கிச்சன் டியூட்டி இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வாய் விடுறதும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடும் சரி, திவாகரை போய் நோன்றதும் சரி, இட் இஸ் நாட் குட்டு. அதுதான் ஒரு கொஞ்சம் மிகப்பெரிய டிராபேக்காக அமைய போகுது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் எவிக்ட் ஆக மாட்டார். அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இருந்தால் தானே மற்ற பேர் கூட நிறைய சாசன் சண்டைகள் இதெல்லாம் போகிறதுக்கு வேணும். அதனால் அவர் சேஃப் ஜோன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்சரா பெரும் ஒரு மிக்சர் கேட்டகரியில் தான் இருக்காங்க. இன்னும் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் தெரிய மாட்டேங்குது. போக போக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். கடைசி பாட்டம் 2ல இருக்கும் நபர்கள் யாருன்னா எய்தர் கலையரசன் ஆர் பிரவீன் காந்தி. இந்த 2 லெஜண்ட்ஸ்குள்ள பயங்கரமான போட்டி இருக்கு. நான் வெளியே போறதா இல்லை நீ வெளியே போறதா, யார் ஃபர்ஸ்ட் போவாங்கன்ற மாதிரி அந்த எவிக்ஷன் ரேஸுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு பொறுத்த வரையும் கலை கூட வீட்டுக்குள்ள கொஞ்ச நாள் விட்டு வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிரவீன் காந்தியை தூக்கிருங்கப்பா அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். நீங்கள் அதை பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கெஸ்.